கைஸ் 1 ஹவருக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் இது பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ரீஒர்க் பண்ணியிருக்கேன். இதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் இருக்க போது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினை இனிமேல் நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டேன், நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் உனக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒன்றும் இந்த கிஸ் பண்ணலை, அவள் தான் இனிஷியேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேலே பழி தூக்கி போட்டுறான். ஹீரோயினும் ரொம்ப பிரேக் ஆகிருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறான்னா, ஹீரோடைய ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒரு சீட்டரு, நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அப்படியே வச்சுக்கலாம், நான் தான் கிஸ் பண்ணனே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீச்சாவை பார்த்து சாரி கேட்டுட்டு அங்கே அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு இனிமேல் எனக்காக சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் நான் சத்தியமாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூப்பிட்டு கிளம்புறான். அதுக்கு பிறகு அவளை ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை கொஞ்சம் நார்மல் ஆக்குறான். நம்ம ஹீரோயினும் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்த உடனே எப்பவும் போல பழைய மூடுக்கு உனக்கு எப்படி குழந்தை மாதிரி ஒரு மனசு தெரியுமா, பிடிச்ச விஷயம் உனக்கு கிடைச்ச உடனே நீ உன்னுடைய டிப்ரெஷனான திங்கெல்லாம் விட்டுடுற, அதே மாதிரி தான் ஃபுட்டுக்கு எடுத்தோடனே நீ நார்மல் ஆயிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சின்ன வயசுலேருந்தே வறுமையெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான், அதனால ஃபுட்டால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இப்போ ஹீரோவும் நானும் ஒருத்தர் கண்டிப்பாக கடந்து தான் போய் ஆகணும், அதனால இதில் நான் சண்டை போட்டு எதுவும் ஆக போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அப்போ இவனும் நான் உனக்கு எப்பவுமே ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இங்கே நீச்சா கிட்ட ஹீரோ சாரி கேட்குறான். நான் உங்ககிட்ட அங்கே நடந்ததெல்லாம் மறைக்கணும்னு நினைச்சது கிடையாது, ஆனால் நீ ஹர்ட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு தான் ஊரில் நடந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை, அந்த ஊர் மக்களும் இவளும் சேர்ந்து எனக்கு மெமரி லாஸ் ஆனதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னையும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. நான் உன்னுடைய நினைவு இல்லாததுனால அவங்க சொன்னதுதான் உண்மை, அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் போலன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே நாய் மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தேன், என்னை எவ்வளோ மோசமாக யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு இருக்கக்கூடிய கோவத்தையும் ஆதங்கத்தையும் தான் அவங்ககிட்ட நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, பாஸ்ட் தான், அதனால விடு, நீ என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்றா. கூடவே நம்ம 2 பேரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், பேசாம நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போவோம் அப்படிங்கவும் நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். என்னோட ஊர்ல அங்க ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஃபயர் இன்சிடென்ட்ல இருந்து அங்க இருந்து ஒரு ஆயில் கேன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்பதான் ஹம்சா தம்பியுமே சொல்றான், 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இந்த மாதிரி ஆயில் கேன் எடுத்துட்டு போறதை நான் பார்த்தேன் காட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஏன்டா அப்பவே சொல்லல அப்படின்னு உடனே அவங்கள யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு திடீர்னு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால போயிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள பார்த்தா ஃபயர் ஆயிடுச்சு, அப்புறம் தான் கத்தி ஊரெல்லாம் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட தம்பி அதுக்கு என்ன சொல்றானா, இந்த ஆயில் கேனை கண்டிப்பா நம்ம ஊர்ல தானே பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு கடை தானே, பேசாம அந்த கடை அங்கிள் கிட்ட விசாரிச்சு அந்த ஆளுங்க யாருங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். சொன்னதுபடி எல்லாரும் அந்த கடைக்கு போய் பாக்குறாங்க. அந்த அங்கிளோ எனக்கு யாரு என்னென்ன ஞாபகம் இல்லை, ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டி காட்டுறாரு. அதுல பார்க்கும்போது அங்க ஹீரோடைய கசன் கிட்ட பேசினா அதே 2 ரவுடிங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹம்சாக்கும் ஹீரோனோட தம்பிக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இவங்க தானே ஹீரோவையும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்க, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வீட்டுக்கு வரா. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் என் ஃப்ரெண்டு கூட போய் சுத்திட்டு வந்துட்டியா, இல்லை என் கசனையும் பார்த்துட்டு வந்துட்டியா, பார்த்தாலே அப்படியே ஜொலிக்கிற அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் செய்யறேன், மற்றபடி தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அவனும் இரு உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக் எடுத்து கொடுக்குறான். ஸோ பேகை வாங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவளோட ஃபோன் எடுத்து பார்க்கவும் தான் அவளுக்கு ஞாபகம் வருது அவள் ஃபோன் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோவும் இரு தப்பா நினைக்காத, நான் ஒன்று அந்த ஃபோனை உடைக்கல, நான் அந்த ஃபோனை தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஃபோனை நான் தான் உடைச்சேன், நான் தான் தெரியாம கீழே போட்டேன், மேலே வண்டி ஏறிடுச்சு அப்படிங்கிறா. அப்புறம் அடுத்த நிமிஷமே மனசை மாத்திக்கிட்டு, இல்லை இந்த தப்புக்கு நீ தான் காரணம், நீ எனக்கு என்ன ரோட்ல இறக்கி விட்டு போகலன்னா என் ஃபோன் உடஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒருவேளை ஃபோன் இல்லாததும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா, என் கசன் கிட்டையும் என் ஃப்ரெண்டு கிட்டையும் தள்ளி இருப்பல்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ இதை எப்படி மறந்தேன், உன் ஃப்ரெண்டு கிட்ட கடலை போடலன்னா எனக்கு தூக்கமே வராதே, அப்ப இந்த போனை நான் வாங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவளும் ஹீரோயினை கொஞ்சம் நக்கல் பண்றதுக்காக, உன்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னாலே எனக்கு நல்லது, நிம்மதி தான், பேசாம நான் 1 வருஷம் கழிச்சு இந்த போனை வாங்கிக்கிறேன், இந்த போன் இருக்கனால தானே நீ லொடுக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு இதை செய்ய அதை செய்ய என்ன வேலை விட்டுட்டு இருக்க, அதனால கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பார்க்கறது எல்லாமே பட்லர் அங்கிளும் மற்ற வேலைக்காரங்களும் அவங்க பார்த்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஹீரோக்கு ஒரு வேலை ஜலசா இருக்கோ, ஹீரோயின் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, அதனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் அவளை கடிஞ்சு கொட்டிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவோ அதை காதல வாங்கிடுறான். ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறான். அதுக்கப்புறமா பட்லர் அங்கிளை சத்தமா கூப்பிடுறான். பட்லர் அங்கிளும் பயந்து நடுங்கிக்கிட்டே அவன் பக்கத்துல வர, அதுக்கு அவனும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அது கொஞ்சம் சீக்கிரட்டா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கிறது கிளம்புறான். பார்த்தோம்னா ஹீரோயின் கிட்ட ஒரு பட்லர் அங்கிள் ஒரு ஃபோன் வாங்கிட்டு கொடுக்குறாரு. ஸோ ஹீரோ தான் இந்த ஃபோன் புதுசா அவனுக்கு வாங்கி கொடுத்தா, அவன் ஃபோன் தான் உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கா அவன் என்ன அவ்வளோ கைண்டானவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நக்கலா கேட்டுக்கிட்டே அந்த ஃபோன் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவளுடைய சந்தோஷத்தை பார்த்து அந்த பட்லர் அங்கிளுமே கொஞ்சம் ஸ்மைல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு கெட்டதுக்கு அப்புறம் நல்லது நடக்கும்பாங்கல்ல, அதுதான் இது போல அப்படின்னு உடனே, அதெல்லாம் ஒரு கர்ப்பமும் கிடையாது, அவன் சம்பளத்துல இதை பிடிச்சிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னும் இப்போ ஃபோன் இல்லாததுனால அவங்க வீட்டுல யார்கிட்டயும் பேசாம இருந்திருப்பா. இப்பதான் அவ தம்பிக்கு கால் பண்ண உடனே அவங்க
வந்து இந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ வில்லேஜ் அங்கிள் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரெசார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்போ எல்லாரும் வேலை இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த ரவுடிஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தவங்க தான், உன்னையும் ஹீரோவையும் கொல்றதுக்காக துரத்துனாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகிடுறா. கூடவே அவ தம்பி சொல்றா, இந்த ரவுடிங்களுக்கும் ஹீரோவுடைய கசனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நானும் ஹம்சாவும் ஹோட்டலில் வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னோடனே ஹீரோயினும் அவன் தான் பார்த்தியா, நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் முகத்தை பார்க்கல, ஆனால் பின்னாடி சைடு பார்த்தோம் அவன் குரல் கேட்டுச்சு அப்படின்னு உடனே எவிடன்ஸ் இல்லாமல் யாரையும் குறை சொல்லக்கூடாது, இது அவனா கூட இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவன் ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட தம்பியும் எதுக்கும் நீ அவன் கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை வச்சிடறான். அவனோட கசன் ரோஸ் கிட்ட ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவங்க அப்பாவுக்கு சேர்மன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்திருக்கும். அவங்க அப்பா, ஹீரோட அப்பா, அப்புறம் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஸாக தான் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் ஹீரோட அப்பா தான் அங்கே சேர்மனாக இருந்திருப்பாரு. அவரோட டெத்துக்கு அப்புறம் அவர் சேர்மன் ஆகலாம்னு சொல்லி பார்த்திருப்பாரு. பட் ஆனால் அதுக்குள்ள ஹீரோ சேர்மன் ஆயிடுவான், அவர் வைஸ் சேர்மன் ஆயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து சொல்றது எல்லாத்துக்குமே தலையாற்ற மாதிரி ஆகிட அவருக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய வெறுப்பு எல்லாத்தையும் இவர் மேல திணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ கிட்ட நீ எப்போ தோத்து போயிட்டே இருக்க, நீ என் பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனை அடிக்கிறது, அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனுக்கு ஹீரோ மேல ஒரு வெறுப்பு வந்திருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளிட்டு சேர்மன் ஆகணுங்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அவன் தம்பி சொன்னதை கேட்டதுல இருந்து அந்த கசன் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவளை நம்பவே முடியல. பிளாஷ்பேக் எல்லாம் ஒட்டி பார்த்துட்டு இருக்கா. அவன் எப்படி எல்லாம் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணான், தான் கிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசினான் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கிறா. அதே சமயத்துல எப்ப பாரு அவகிட்ட பேசும்போதெல்லாம் லேண்டை பத்தி பேசினதையும் வந்துட்டு அவ யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை இவனுக்கு அந்த ரவுடிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இவன் தான் பண்ண சொல்லியிருப்பானா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சு குழம்பி போறா. இந்த விஷயத்தை ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறா. இருந்தாலும் அவன் ஏன் என்னன்னு காரணம் கேட்பானே, அதனால அவன் கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறா. சோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியில வரும்போது தான் ஹீரோவை சந்திக்கிறா. சோ ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்ப உன் கசனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எதுக்காக, நீ என் ஃப்ரெண்டு கூட தானே சுத்திட்டு இருக்க, 2 பேர்ல யாராவது ஒருத்தனை சூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனும் எப்பவும் போல வந்துட்டு ரொம்ப பொங்கி எழுந்து 2 பேரோடய சேர்த்து வச்சு ஹீரோயினை ட்ராஷியா பேசிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிட்டு போறேன், அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, நீ அதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு உன் கசனை பத்தி மட்டும் சொல்லு அப்படின்னு உடனே நீ காரணம் சொல்லாம நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் காரணம் என்னன்னா, இந்த ஊருக்கு நான் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பேரை பாக்குறேன், பழகுறேன், எனக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன், நிறைய பணம் இருக்குதான் ஆனா என்னை விட பணம் கம்மி, அழகானவன் தான் ஆனா என்னை விட அழகுல கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கம்பேர் பண்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு உனக்கு சண்டை வருமான்னு கேட்ட உடனே சின்ன வயசுல இருந்தே சண்டை வரும், நாங்க 2 பேரும் வந்து ரிலேட்டிவ்ஸ்னாலும் க்ளோஸ்லாம் கிடையாது, கூட ப்ராஜெக்ட்ஸ்ல அடிக்கடி வந்து எங்க 2 பேருக்கு சண்டை வரும், வாக்குவாதம் வரும், எல்லாம் வரும் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லாம கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் இவ ரொம்ப வியர்டா நடந்துட்டு இருக்கா, இவளை நோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயின் அந்த கசனை வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு அவன் வெளியில கிளம்பின உடனே இவளும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு கிளம்புறா. சோ இவ வந்து கிளம்பி போறதை பார்த்துட்டு அங்க வரக்கூடிய நம்ம ஹீரோ இவ ஏதோ வியர்டா நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனும் வேற பின்னாடி வந்துடுறான். சோ இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்க இவ ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் அந்த கசன் நிஜமாவே அந்த ரவுடிஸோட உட்காந்து பேசுறத கவனிக்கிறா. சோ இது பார்த்துட்டு அவன் ஷாக்ல இருந்து மீண்டு வரதுக்குள்ள அவங்க பேசுறத ஒட்டி கேட்கறதுக்கும் ஆரம்பிக்கிறா. அப்பதான் வந்து அந்த ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு, ஆன்லைன்ல வந்து ரிவ்யூஸ் கேவலமா எழுதியாச்சு, கண்டிப்பா அந்த ரெசார்ட்ல இருந்து அவங்க சம்பாதிக்க முடியாது, வாட்டர் சப்ளையும் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல கட் பண்ணிட்டோம், நீங்க கோட் பண்ண பிரைஸை விட கம்மி பிரைஸ்ல மக்கள் கிட்ட வந்து பேசி அவங்கள மயக்கி நான் வந்து 2-3 பேர் கிட்ட லேண்டை வந்து சைன் பண்ணி உங்க பேர்ல வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இவனும் வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கணும், இது எதுவுமே ஹீரோக்கு தெரியக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமான லேண்டை வந்து என் பேர்ல வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு கோவப்பட்டு இருக்க சமயத்துல தான் திடீர்னு அவளை வந்து யாரோ சுரண்டுறாங்க முதுகுல. அவ உடனே ஷாக் ஆகி கத்திடுறான். அந்த சமயத்துல கசனும் இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோயினும் அங்க ஹீரோ தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை தரத்தரன்னு வெளியில எடுத்துட்டு போயிட்டு அவனை கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல எதுக்காக இங்க வந்து சொல்லுன உடனே இங்க என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால ஃபுட் வாங்க வந்தேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்றான். அவன் நம்பாம நீ யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் உள்ள போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் வந்து அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை போக விடாம இருக்கிறதுக்காக கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பதான் திடீர்னு அங்க வந்து ஒரு குரல் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம நீச்சா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் நான் லஞ்ச் வாங்குறதுக்காக வந்தேன், ஆனா இவன் எதுக்கு வந்தான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஓட்டம் எடுத்துறா. ஹீரோவும் வந்துட்டு நானும் அவளும் எதிர்ச்சியா தான் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீச்சா கிட்ட சொல்ல, நீச்சாவும் என் கூட லஞ்ச் வரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் அந்த பக்கமா வந்ததாகவும் ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் நின்னதாகவும் சொல்றா. கூடவே நம்ம யூரோப்புக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ வந்துட்டு அடுத்த மாசம் ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி அனிவர்சரி வரப்போகுது, அந்த செலிப்ரேஷன் இருக்கு, அப்புறம் அந்த ஜப்பான் கிளைண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால இந்த கடைசியா வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டு ஒரு போஸ்ட்போன் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்னு உடனே அவளும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆசையா வந்துட்டு சரி நீ எப்ப ஃப்ரீ ஆகிறியோ அப்ப நம்ம வெக்கேஷன் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. சத்தியமா உனக்கு சொல்றேன், உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன், உனக்கு தான் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அவளும் பரவாயில்ல இதெல்லாம் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் கொண்டு வந்து லஞ்ச் கொடுத்துறா. அதாவது இங்க கசனை வந்துட்டு வேவு பார்க்க போன சமயத்திலேயே அதே ஹோட்டல்லே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதை சாக்கா வச்சுட்டு தான் இப்ப போயிருந்திருப்பா. சோ அதனால
அதனால எல்லாருக்கும் வந்துட்டு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாக காலியானதுக்கு பிறகு தான் அங்கே ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான். எனக்கு ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப பசியில் இருக்கிறதாகவும் சொல்ல நம்ம ஹீரோயினும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவன் சேட் ஆகிட்டு ஒரு இடத்துல போய் உட்காரான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அவனுக்கு பிடிச்ச பன்னு வாங்கிட்டு வரா. ஸோ இப்போ வந்து அந்த பன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆனால் ஒன்னே ஒன்று இருந்தால் உனக்கு பத்தாதுன்னு நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்போ நீ என் கூட ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நடுவில் இவனை பார்த்து கேட்கறா, உனக்கு நீச்சாவை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பட்டமா வெளியில தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதெல்லாம் கிடையாது, நான் கொஞ்ச நாள் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அவளோட பர்த்டே பார்ட்டியில நான் பிரச்சனை பண்ணதுனால நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவளோட பர்த்டே பார்ட்டி கெட்டு போயிடுச்சின்னு சொல்லி அவளுக்காகத்தான் சப்போர்ட் பண்ண, கரெக்டா? அடுத்தது இப்ப ஹீரோ என்னை கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ அவனை அடிக்கல, நீச்சாவை சீட் பண்ணிட்டாங்கிறதுனால தானே நீ அவனை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஆமா அது உண்மைதான், ஆனா வந்துட்டு நீச்சா வந்து எனக்கு சரியான ஜோடி கிடையாது, நீச்சாக்கும் ஹீரோட கேரக்டருக்கும் தான் நல்லா செட் ஆகும், அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது என்னவோ கரெக்ட் தான், அவங்க 2 பேரையும் பார்த்தா தான் வந்துட்டு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து நடந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கமா வரது கவனிக்காம இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனை பார்த்து, உனக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா கிடையாது, எனக்குலாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறா. இதை கேட்டு ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து கோவப்பட்டு இருக்கான். அப்போ வந்து எனக்கு டோம்னான் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதாவது கிராமத்துல இவ ஒரு பேர் வச்சிருப்பால ஹீரோக்கு மெமரி லாஸ் இருந்தப்ப, அந்த கேரக்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே அவனும் இவனும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் 2 பேரும் சத்தியமா ஒண்ணு கிடையாது, 2 பேரும் வேற வேற அப்படின்றா. அப்ப உனக்கும் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, எனக்கும் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, பேசாம நம்ம 2 பேரும் டேட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு டீசிங்கா கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆளை விட்றா, எனக்கு பாத்ரூம் கழுவுற வேலை இருக்கு, வேணா கூட வந்து கழுவுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போக, நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பாகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். அதாவது கம்பெனியோட அனிவர்சரி வரப்போது இல்லையா, அதுக்கான ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக என்னெல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். கூடவே எல்லாருக்கும் வந்து ஒரு பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதாகவும் இருக்கிறதா சொல்றான். இந்த வருஷத்து அனிவர்சரி ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு தானே வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு பண்ண போறதாகவும் இங்க ஒரு வாக்கு கொடுக்குறான். எல்லாருக்கும் அது ரொம்ப வியர்டா இருக்கு. ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ கூடவே அவனுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லவும் அத்தனை பேருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஷாக் ஆகிடுது. ஹீரோடைய ஃப்ரெண்ட் இதனால ஹீரோவை தனியா பார்த்த உடனே வந்துட்டு கேட்கறான், உன் மனசுல என்ன பிளானோட நடந்துட்டு இருக்க, அவளை ஹர்ட் பண்றதுக்காக ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்கே அப்படின்ன உடனே, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ன உடனே, ஒரு பொண்ணை வந்து அவளோட ஃபேமிலில இருந்து ஏலியனேட் பண்ணிட்டு வந்து அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிருகம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தயங்காம அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இதனால ஹீரோ வந்துட்டு கடுப்பாகிட்டு, ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் தனிமைப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியும், அவளை நான் புள்ளி பண்ணணும்னு நினைச்சா கம்பெனிக்குள்ள கூட்டிட்டு வந்து புள்ளி பண்ண மாட்டேன், அவள் லைஃபையும் மொத்தத்துக்கும் டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு என்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோடா, அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாரும் காஃபி வந்துட்டு யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹீரோடைய கசின் அங்க வரான். இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கு பயங்கர டைட்டான வேலை இருக்க போது பாரு, திரும்ப கூட டைம் இருக்காது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன அப்ரோச் பண்ணி என்கிட்ட கேளு, நான் பண்றேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆறுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் அவன் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறான். ஆமா இன்னைக்கு நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டயத்துல வெளியில போன சமயத்துல அதே இடத்துக்கு நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். இதோட இந்த பாட்டு முடியுது.